2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுப்பதை 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றும் ஆண்டுக்கு குடும்பத்திற்கு 6 சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும் முதியோர் உதவித்தொகை 3000 ரூபாய் உயர்த்தப்படும் என்றும் படித்த இளைஞர்களுக்கு வேலையில்லா பட்டதாரி இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் உயர்த்தப்படும் என்றும் அதோடு மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்காலத்தினுடைய நிவாரணத் தொகை 20000 உயர்த்தப்படும். அதற்கு வழங்கப்படுகின்ற டீசல் மானியம் 3600 லிட்டராக உயர்த்தப்படும். அதோடு விவசாயிகள் 5 ஏக்கருக்கு குறைவாக வைத்திருக்கின்ற விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி. சிறு விவசாயிகளுக்கு 5 ஏக்கர் மேல வைத்திருக்கின்ற விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் பாதி அளவு தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தார்கள். ஆனால் அதற்கு மாறாக 75000 வரை கடன் பெற்ற சிறு குறு விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி. அதற்கு மேல் கடன் வாங்கிய அனைத்து விவசாயிகளுக்கும் 35,000 தான் கடன் தள்ளுபடி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கம். அதுவும் ஒரு ஏமாற்று வேலை. அது மட்டுமல்ல, அனைத்து குடும்பங்களுக்கும் 25 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு திட்டம் கொடுப்போம்னு சொன்னாங்க. இப்படி பல திட்டங்கள், நிறைய திட்டங்கள் அறிவிச்சாங்க. ஆனா அந்த திட்டங்கள் எதுவுமே இந்த பட்ஜெட்ல இடம்பெறல. அது அறிவிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே பட்ஜெட்ல தெரிவிக்கவில்லை. புதிய திட்டமும் எதுவும் இல்ல. எல்லாம் ஏற்கனவே இருக்கிற திட்டத்துக்கு பெயரை மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டி அறிவிச்சுதான் இந்த நிதிநிலையில இருக்கிற பார்க்கப்படுகிறது.